வணக்கம். என்னோட மனசு தட்ட ஒரு பதிவு. நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் நிறைய வீடியோ பார்த்துட்ருந்தேன். அப்போ ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அது என்ன வீடியோன்னா, ஒரு பாட்டியம்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா அவங்கள என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா அந்த வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தற்செயலாக திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த அண்ணன் வீடியோ எடுக்கிறது இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டி சிரிப்பாங்க பாருங்கள், அப்படி ஒரு சிரிப்பு. அந்த அண்ணாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா? ஃபங்க்ஷனில் எத்தனை பேர் கலர் கலராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் இந்த பாட்டிமா சாப்பிட்றது எடுத்தாங்க பாருங்கள், அதுதாங்க ஹைலைட்டு. அந்த பாட்டிமா பார்த்துட்டு ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணேன், சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பாட்டிமாவுக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். யாரும் அந்த பாட்டிக்கு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அவ்வளோவா பார்த்துக்க மாட்டாங்க. என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நான் அன்றைக்கி பாட்டிமா ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸ்டார்டிங் அந்த பாட்டிமா என்ன பண்ணிட்டாங்க, எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. நான் எப்படியும் சும்மா வீடியோ எடுத்து அதை ஃபோட்டோவை இது பண்ணி அந்த பாட்டிமாட்ட காமிச்சேன். அது எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? இப்படித்தாங்க லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. பெரியவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, வெளி காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது ஃபோட்டோ எடுத்து அவங்ககிட்ட காமிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லைஃப்புங்கிறது கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அந்த அண்ணக்கிட்டேருந்து நான் இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தங்களை ஃபோட்டோ எடுத்து அவங்கள்ட்ட நீங்கள் காமிச்சு பாருங்கள், அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பெரியவங்க கிட்ட அன்பை பாசமாக ஒரு 2 வார்த்தை பேசி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களேன்னு ரொம்ப அவங்க யாராவது நம்மகிட்ட பேசுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதாங்க லைஃபு. வாழ்க்கையில் நம்ம போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஸோ இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி பாருங்கள். பெரியவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. 4 வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, போதும். அவங்க அதுலேயே கரைஞ்சிருவாங்க. பெரியவங்க குழந்தைங்க மாதிரி தானே, சின்ன வயசு மாதிரி தான் மாறிடுவாங்க. நான் எங்கள் ஊரில் எப்போவுமே பெரியவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். அதனால தான் என்னை எல்லோரும் கிளவி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்கள்ட்ட பேசினா அது ஒரு தனி ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் தெரியுமா? ஸோ நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள், பெரியவங்க கிட்ட பேசுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.